டெல்லி சென்னை அணிகளுக்கு இடையேயான போட்டி சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்றோடு தோனி ஓய்வை அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான காரணங்களும் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வருகிறது. இந்த வருடத்திற்கான IPL தொடரில் இதுவரை 3 போட்டிகளில் விளையாடிய சென்னை அணி முதல் போட்டியில் வெற்றி பெற்று அடுத்தடுத்து 2 போட்டிகளில் தோல்வியை தழுவியது. பெங்களூரு, ராஜஸ்தான் அணிகளிடம் வெற்றியை பறிகொடுத்த சென்னை இன்றைய போட்டியில் வெற்றியை தனதாக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சென்னை அணியை ருத்ராஜே கேப்டனாக வழிநடத்துகிறார். அனுபவமிக்க கேப்டனாக ஒரு தலைவனாக வழிநடத்தி வரும் தோனி இந்த IPL சீசனோடு IPL கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்திற்கு வந்துள்ள முக்கியஸ்தர்களையும் சூழலையும் பார்க்கும்போது தோனி இன்றோடு ஓய்வை அறிவிக்க இருப்பதாக சமூக வலைதளங்களில் பேச்சு எழுந்துள்ளது. ஆம், போட்டி நடைபெறும் சேப்பாக்கம் ஸ்டேடியத்திற்கு தோனியின் பெற்றோர் வருகை புரிந்துள்ளனர். பொதுவாக போட்டிகளுக்கு இதுபோன்ற மைதானத்திற்கு நேரில் செல்லாத பெற்றோர் சென்னை அணியின் சொந்த மண்ணில் நடக்கும் போட்டிக்கு இன்று வந்துள்ளனர். அத்தோடு தோனியின் மனைவியும் மகளும் கூட ஸ்டேடியத்தில் இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் அரிதினும் அரிதாக தோனியின் பெற்றோர் ஸ்டேடியத்திற்கு வரும் நிகழ்வை பற்றி பேசும் ரசிகர்கள் இதுவே தோனிக்கு கடைசி போட்டியாக இருக்கும், அதனால்தான் பெற்றோரும் வந்துள்ளனர் என்று பேசி வருகின்றனர். ஒன் லாஸ்ட் டைம் என்ற விதமாகவும் தலையை இனி கிரிக்கெட்டில் பார்க்கவே முடியாது என்ற ரீதியிலும் சோசியல் மீடியாவில் மேஷப் வீடியோவை போட ஆரம்பித்துள்ளனர். இதுவரை 15 முறை சென்னை அணியை ஃபைனலுக்கு அழைத்து சென்றிருக்கும் தோனி 5 முறை கோப்பையை பெற்று தந்துள்ளார். என்னதான் சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு பேச்சு அடிபட்டாலும் இவ்வளவு இக்கட்டான சூழலில் தோனி அணியை கைவிட்டு செல்ல மாட்டார் என்கின்றனர் கிரிக்கெட் ஆர்வலர்கள்.